ஜூன் மாதம் 29ஆம் தேதிக்கான ஜீவ ஊற்று வேத தியானம். சங்கீதம் 18 வசனம் 48. அவரே என் சத்துருக்களுக்கு என்னை விலக்கி விடுவிக்கிறவர். எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களை விட என்னை நீர் உயர்த்தி கொடுமையான மனுஷனுக்கு என்னை தப்புவிக்கிறீர் என்பதே. கர்த்தரே நம்மை விடுவிக்கிறவர். விடுவிக்கிறவர் என்றால் இதன் அர்த்தம் என்ன என்பதை பார்க்கலாம். மனிதர்கள் சில நேரங்களில் அவசரப்பட்டு எதையும் யோசிக்காமல் கால் வைத்து விடுவார்கள். அப்படி கால் வைத்த இடங்களில் சில பல நேரங்களில் மறைவான கண்ணிகள் இருக்கும். இதை அறியாமல் கால் சிக்கிக்கொண்ட அநேகர் தங்கள் முழு பலத்தையும் திறமைகளையும் திரட்டி அதிலிருந்து விடுபட போராடுவார்கள். ஆனால் அது அவர்கள் நினைத்ததை விட பயங்கரமான மற்றும் கடினமான கண்ணியில் சிக்கிக்கொண்டோம் என்பதை அறிகிற போது அவசரப்பட்டு இப்படி சிக்கிக்கொண்டோமே என்று தங்களை தாங்களே நொந்து கொண்டவர்களாக, இனி தன் நிலைமை என்னாகுமோ என்ற பயத்தினாலும் திகிலினாலும் சூழப்பட்டவர்களாக, யாராவது தனக்கு உதவி செய்கிறவர்கள் வரமாட்டார்களா என்ற ஏக்கத்தோடு தேடுகிற நிலையில் அவர்களை கடந்து செல்லுகிற ஒரு சிலர் அவர்கள் சிக்கியிருக்கிற நிலைமையை பார்த்து பரிதபிக்கிறவர்களாக கடந்து செல்வார்கள். வேறு சிலர் இவன் சிக்கிக் கொண்டது இவனுடைய தலைவிதி என்றும், இவனுடைய பாவ சாபம் அல்லது இவனுடைய பரம்பரை சாபம் என்று தலையில் அடித்துக் கொண்டும் கடந்து செல்வார்கள். இன்னும் ஒரு கூட்டத்தாரும் உண்டு. இவர்கள் பல விதங்களில் அவர்களை நிந்தித்து தூஷணமாய் பரிகாசம் செய்து கடந்து செல்வார்கள். தன் கால் சிக்கிக் கொண்டவர்கள் இப்படிப்பட்ட மனிதர்களின் கடுமையான வார்த்தைகளையும் தூஷணங்களையும் கேட்டு கேட்டு தன்னை அவர்களுக்கு மறைக்கவும் ஒழிக்கவும் முயற்சிப்பார்கள். தாங்கள் அடைந்த சிறையிருப்பினால் உண்டான வெட்கத்தின் நிமித்தம் உலக மனிதர்களுக்கு தன்னை மறைத்து ஒழித்துக் கொண்டாலும் படைத்தவராகிய தேவனுக்கு மறைவாக எங்கும் தன்னை ஒழித்துக் கொள்ளவோ மறைத்துக் கொள்ளவோ முடியாது. ஆகவேதான் எரேமியா 23:24 யாவனாகிலும் தன்னை நான் காணாதபடிக்கு மறைவிடங்களில் ஒழித்துக் கொள்ள கூடுமோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆம், நம்மை காண்கிற தேவனை நாம் சரியாக அறிந்து கொண்டு அவருக்கு முன்பாக நம்மை தாழ்த்தி அவருடைய இரக்கத்திற்காக தயவு கிருபைக்காக அவரை நோக்கி கூப்பிடும் போது மனதுருக்கத்தின் தேவனாகிய கர்த்தராகிய இயேசு நிச்சயமாக நம்முடைய கூப்பிடுதலுக்கு செவி கொடுப்பார். இதையே சங்கீதம் 22:24 உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமா எண்ணாமலும் அருவருக்காமலும் தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமலும் இருந்து தம்மை நோக்கி அவன் கூப்பிடுகையில் அவனை கேட்டருளினார் என்று வேதம் உறுதியளிக்கிறது. ஆம், சிக்கிக்கொண்டு சிறையிருப்பில் இருக்கிறவர்கள் தேவனுடைய இரக்கத்தை பெறுகிற போது தேவன் அவர்களை சிறைப்படுத்தி வைத்திருக்கிற கடினமான கண்ணிகளை உடைத்து அவர்கள் சிறையிருப்பில் இருந்து அவர்களை விடுவிப்பார். இதை குறித்து ஏசாயா 31:5 அவர் அதை காத்து தப்ப பண்ணுவார், அவர் கடந்து வந்து அதை விடுவிப்பார். ஆமென். அல்லேலூயா.